ஹலோ காய்ஸ், பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் வந்து இப்போ ஆல்ரெடி நம்ம நேற்றே வந்து ஷார்ட்ஸில் போட்டிருந்தோம். இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வந்து பார்ப்போம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 காம்போனன்ட்ஸ் வாங்கியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம லித்தியம் பேட்டரி இருக்குல்ல 3.7 அந்த பேட்டரியோட ஹோல்டர் தான். இதோட நம்பர் சீரிஸ் பார்த்திங்கன்னா வந்து இந்த பேட்டரிக்கு தான் செட் ஆகும். பேட்டரி வாங்க மாதிரி இருந்தால் கொஞ்சம் பார்த்து வாங்க. என்ன பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 18 அப்புறம் 650 அந்த நம்பர் வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா வந்து அந்த 3 செல் பேட்டரி போட்டால் ஒரு 12 வோல்ட்டு கிட்ட கிடைக்கும். இதில் நம்ம போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7.5 வோல்ட்டு கிட்ட கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அடுத்த காம்போனன்ட்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து சுவிட்ச் வாங்கியிருக்கோம். இது என்ன சுவிட்ச் அப்படின்னா 6 பின் சுவிட்சு. இது எதுக்கோசரம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வண்டியோட ஃபார்வேர்டு அப்புறம் பேக்வேர்டு யூஸ் பண்ணுறதுக்கோசரம் யூஸ் பண்ணுவோம். இந்த 1ங்கிறத வந்து கனெக்ஷன் கொடுத்த அப்படின்னா ஃபார்வேர்டு போவோம். இந்த 2ங்கிற சுவிட்ச் அழுத்தின அப்படின்னா பேக்வேர்டு போவோம். அதை வந்து கனெக்ஷன் வந்து யூடியூப்பில் போட்டாவே பார்த்திங்கன்னா வந்து எப்படின்னு வந்து கிளியராக வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இல்லை உங்களுக்கு லிங்க் வேணுனாலும் சரி, இல்லை வீடியோ வேணுனாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை. இது வந்து மோஸ்ட்லி வந்து ரிமோட் மேக் பண்ணுறதுக்கோசரம் தான் அந்த சுவிட்ச் வாங்கியிருக்கோம். அந்த சுவிட்சோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 ரூபா வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 சுவிட்சு கிட்டத்தட்ட வாங்கியிருக்கோம். அந்த லித்தியம் பேட்டரி ஹோல்டர் வந்து அந்த 2 செல் ஹோல்டர் வந்து 18 ரூபா. அப்புறம் அந்த 3 செல் ஹோல்டர் வந்து 23 இல்லை 25 சம்திங்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த டெலிவரி சார்ஜை கம்மி பண்ணுறதுக்கோசரம் ஹோல்சராக வந்து அமௌண்ட் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கோசரம் இது வந்து ஒரு சாம்பிள் பீஸாக தான் இருக்கும். இது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ண குண்டு பல்ப் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி குண்டு பல்ப்பு. அது போக பார்த்திங்கன்னா நம்ம வண்டியெலாம் இப்போ யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி வந்து ஒரு குட்டி பல்ப்பு. ஐ திங்க் இதை வந்து ஒரு 3 வோல்ட்டு டு 6 வோல்ட்டு தாங்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் அதுக்கான ஹோல்ட்ரு அதை வந்து நம்ம வந்து போட்டு எல்இடி பல்பில் போடுற மாதிரி வந்து இந்த ஹோல்டரில் போட்டோம் அப்படின்னா யூஸ் ஆக ஆரம்பிச்சிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ட்ரக்குள்ள எதுக்கும் வந்து போட்டோம்னா சும்மா பர்ஃபார்மன்ஸ் சும்மா ஹெவியாக இருக்கும். இதை பற்றி வேணாலும் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து கனெக்ஷன் கொடுத்து எப்படி பல்ப் எரியுதுன்னு சொல்லி வேணால் ஒன்று போட்டு பார்க்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கன் மேலே வச்சுருங்க. அப்புறம் டெய்லி வந்து ஷார்ட்ஸ் வீடியோ அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் வந்து பெல் ஐக்கன் மேலே வச்சா மட்டும்தான் வந்து நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ போட்டாலோ இல்லை பிளாக் வீடியோ போட்டாலோ இல்லை லென்த் வீடியோ போட்டாலோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து யூனிவர்சல் ஜாயிண்ட். இந்த யூனிவர்சல் ஜாயிண்ட் பிரச்சனை நம்ம வந்து ஜாண்டியர் 4x4 செய்கிறனுக்குள்ளேயே அந்த பிரச்சனை வந்துச்சு. ஆனால் அந்த டைம் யூனிவர்சல் ஜாயிண்ட் இதுவும் சாம்பிள் பீஸாக இருக்கலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வாங்கிட்டோம். இதோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட ஒரு 150 சம்திங்கு எவ்வளோ வந்துச்சு. இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு 6 mm இருக்கக்கூடிய யூனிவர்சல் ஜாயிண்ட்டு. பார்த்திங்கன்னா வந்து சும்மா பர்ஃபெக்டாக இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா அந்த லாக்கோட நட்டும் பார்த்திங்கன்னா வந்து அதிலே கொடுத்துருப்பாங்க. யூனிவர்சல் ஜாயிண்ட் இது 6 mm. இதுக்கு மேலே இன்னும் 8 mmலாம் இருக்குது. ஆனால் நம்ம 6 mm தான் வாங்கியிருக்கோம். இந்த சும்மா ஒரு சாம்பிள் பீஸ்க்கோசரம் தான் வாங்கி பார்க்குறோம். ஏன்னா வந்து திப்புன்னு ஒரு 10 பீஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா அப்புறம் வாங்கிட்டு வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா வந்து இந்த வாங்கிக்கூடிய வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிட்டர்ன் ஆப்ஷன் வந்து கிடையாது. அப்படி கொடுத்தாலும் அதுக்கு ஏகப்பட்ட ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் வந்து அது வந்து ரிஸ்க்கான வேலையை தான் எடுத்துகிட்டு போவோம். நம்ம ரிட்டர்ன் எடுக்கிறதும் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மாதத்துக்கு மேலே ஆகி போயிடும். நம்ம பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 யூனிவர்சல் ஜாயிண்ட் வாங்கியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து மேல் டு ஃபீமேல் கனெக்டர். நம்ம வந்து இந்த ஆர்சி காரில் லாக்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, மேல் டு ஃபீமேல் கனெக்டர். அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மேல் டு ஃபீமேல் பார்த்திங்கன்னா ஒரு 10 வந்து வாங்கியிருக்கோம். இது எதுக்கோசரம் வாங்கியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து ஏதோ ஒரு மோட்டரில் கனெக்ஷன் கொடுக்குறப்ப ஃபிக்ஸடாக இருக்கிறதோ இல்லை வந்து ரிமூவ் பண்ணி வந்து இருக்கிற உள்ள பார்த்திங்கன்னா அந்த ஒயர் வந்து ஷார்ட் ஆகுறது, இந்த மாதிரி பிரச்சனை வராமல் தைக்கிறதுக்கோசரம் இதை பார்த்திங்கன்னா மேல் டு ஃபீமேல் கனெக்டர் வாங்கியிருக்கோம்.